நம்முடைய வாழ்த்துறை வழங்க அண்ணன் நவீன கவி ஆளுமை தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட அண்ணன் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை குறுகிய மணித்துளியில் வாழ்த்துறை வழங்க அன்போடு. அன்பிற்குரிய நமது திண்டுக்கல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் மதிப்புக்குரிய சச்சிதானந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய குரு தமிழ் ஆசான் என்றே சொல்லலாம் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழி சக்தி ஜோதி அவர்களுக்கும் பிறகு பாலசுந்தரி அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சேரிவான எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த சம்பந்தப்பட்ட இந்த நூலை குறித்து நான் பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. 2003 இதே பெண்கள் குறித்த ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கி ஐயா ஆனந்தகுமார் அவர்கள் நான் ஒரு கூட்டம் 2003 ஒரு கூட்டம் நடந்தது. தமிழ் சூழலில் பெண்கள் என்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் பேசுவோம். அது ஒரு பெரிய கலவரத்தில் முடிஞ்சிச்சு. அது வேற விஷயம். அன்னைக்கு ஐயா இல்லைன்னா பெரிய கலவரமாக இருக்கும், எல்லாரும் சாந்தப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தையை 2003 அப்புறம் திருப்பி அவர் உபயோகப்படுத்தினார். இன்றைக்கி அந்த வார்த்தையை தான் நான் திருப்பி சொல்லி ஆரம்பிக்கிறேன். பெண்ணியவாதத்திலே ஒரு மிதவாத பெண்ணியம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தீவிர பெண்ணியன்னு ஒன்று சொன்னார். அப்புறம் இன்னொரு பெண்ணியத்தை ஏதோ ஒரு ப்ராக்டிக்கலாக சொன்னார். ஒழிய நாங்கள் அராஜகவாத பெண்ணியன்னு சொல்லுவோம். அதை அராஜகவாத பெண்ணியத்தை ஐயா வாயில சொல்லவே மாட்டாரு. அராஜகவாத பெண்ணியம் வரைக்கும் அது வந்தது. நாங்கள் அராஜகவாத பெண்ணியத்தை தான் இந்த டாபிக் எடுத்தோம். அப்புறம் அது சரியாக வரல. ஏன்னா நம்முடைய சமூகம் அமைப்புகளுக்கும் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கும் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கைக்கும் அப்போ பேசுனது கொஞ்சம் முரண்பாடாக தான் இருந்தது. அப்போ தனிப்பட்ட முறையில் ஐயா நான் பேசினேன். அது சரியாக வரல தான், கொஞ்சம் தவறாக தான் போச்சு. நம்ம அமைப்புகள் சார்ந்து தான் அது பேச முடியுமே அப்படியே இண்டிவிஜுவலாக பேச. ஏன்னா அந்த காலத்தில் தனிப்பட்ட முறையில் உடல் அரசியல் பற்றி எழுதி கொண்டு தான் தீவிரமான பெண்கள் வந்த நேரம் 2003 2010 உடல் அரசியல் பற்றி ரொம்ப தீவிரமாக இப்போ நம்ம சொன்ன பேரில் வர்றப்ப அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடல் அரசியல் ஏன் பேசணும், மார்பு உடல் தன்னுடைய உடலை பற்றி ஏன் பெண்கள் கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எங்களுக்கு சொன்ன 2 விஷயம் தான் சொன்னாங்க. அது இப்போ நான் திருப்பி அதை சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்தில் இந்த புத்தகத்தை வச்சு நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சங்க இலக்கியங்கள் முழுக்கவே விசாரித்து நம்ம தெளிவாக படித்ததுலேயும் சரி, பேராசிரியர்கள் பேசுனதுலேயும் சரி, ஒரே விஷயம், அது ஆணாதிக்கப்படுறது தான். ஆண்கள் பெண்கள் 2ஆம் பட்சம்தான் இல்லை, முழுக்கவே வந்து அது ஆண்களுக்கான ஒரு பிரதி. பெண்ணை தயார் செய்தல் குடும்பத்தில், சமூகத்தில், அரசில், வணிகத்தில், விவசாயத்தில், உழைப்பில், எல்லா வகைகளையுமே ஒரு பெண்ணை சாத்வீகமான நம்ம பாலசுச்சு ஒரு லேமேனாக எப்படி ஆக்குறது, லே உமனாக ஆக்குறதுங்கிறத ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது அப்படி தான் இருந்திருக்கு. சங்க இலக்கியத்தை நல்லா வாட்சவங்களுக்கு தெரியும், பேராசிரியர்கள்லாம் அதை ஒத்துக்குருவாங்க. ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த காதல் இத்தனோட சொல்லி 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 எவ்வளோ அற்புதமாக இந்த திணை வகைகளுக்குள்ள அவங்க சொல்லி சொல்லி செம்மாந்து அழகியல் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற போது அதை நம்ம அந்த அவ்வளோ பெரிய சொத்தை எப்படி இழக்க முடியும்? இந்த ஒரு காரணம் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு தான் இருக்கட்டும். இருந்தாலும் எவ்வளோ புலவர்கள் 242 ஆண் புலவர்களும் 47 பெண் புலவர்கள் இருந்து இந்த தமிழ் சங்க இலக்கியத்துக்குள்ள அகத்திலையும் புறத்திலையும் பாடி இந்த வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. இது வாசாவில் ஆராம்சாமி போய் பேராசிரியர் ஒரு விஷயம் சொன்னார். இன்னும் உங்கள் சங்க இலக்கியத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படிலாம் இருந்தாங்களா, இப்படிலாம் பொருண்மையின் பிரிவா, இப்படியெல்லாம் இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் நாங்களாம் ஒரு 300 வருஷம்தான் எங்கள் நாடுகள்லாம் கட்டமைஞ்சு எங்களாம் இந்த மாதிரி நாடுகள்லாம் ஐரோப்பாலாம் ஒரு 300 வருஷம் தான் எங்களுக்கு வரலாறு இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கல்ச்சரா, இப்படி திணைவகைகளா, இப்படி பருவங்களா, 9 பருவங்களா, இன்னும் இப்படிலாம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு ஸ்டூடெண்ட்டு தமிழை ஒழுங்காக படித்து $30 சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்கே வரவங்களுக்கு இன்றைக்கி தமிழ் ஒழுங்காக படித்து அங்கே வர்ற போலண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் சொல்லித்தரான். $30 கட்டணம் வாங்கி சொல்லித்தரான். இந்த சங்க இலக்கியங்கள் மொழிபெயர்த்தது ராமானுஜம் மொழிபெயர்த்தது தான் அங்கே இன்றைக்கி பாடத்திட்டத்தில் இருக்குது, போலத்தில். அது ஒரு பேச்சில் எனக்கு ஆற சொன்னார். ஏன்னா அந்த 2 வருஷ விளிமியங்கள் வந்து நம்ம சாதாரணமாக இழந்துட முடியாது. பிறகு அதில் நான் அந்த காலத்தில் படித்ததில்லை, இவன் என்ன பொருண்மையின் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். போகிற வழியில் ஒரு குளத்துக்குள்ளே 2 தாமரைப்பூ கிடக்கும், ஒரு எருமை மாடு உள்ளே இறங்கி கலக்கி சேத்தை கலக்கி
அந்த தாமரை பூ தின்னுக்கிட்டு அதை பார்த்துட்டு அந்த நாய் வர வேணாமா அப்படின்னு கேட்பான். சங்கலிகத்தில் ஒரு பாடல் வருது, அதை பார்த்துட்டு என் வர வேண்டாமா, அந்த எருமை வந்து கலக்கி சேர்த்த கலக்கி அந்த தாமரையை தின்னு அதை பார்த்துட்டு என் நினைப்பத்து வரக்கூடாதா அவன். அப்போ பொருண்மையின் பிரிவு இதில் நான் 2-3 பக்கம் தான் சத்தியத்தில் படித்தேன். இந்த பொருண்மையின் பிரிவில் வந்து ரெண்டு விதமாக அணுகிறாங்க. ஒன்று வந்து எல்லாருக்கும் அவன் வந்து சம்பாதிச்சு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுக்காக நீ போய் தான் ஆகணும், நீ அவன் பிரிவை பெருசாக பேசாத அப்படின்னு ஒரு இடத்துல வருது. ஆனால் இன்னொரு இடத்துல மனசு நுந்துடக்கூடாது இருக்கான், நீ உனக்காகத்தான் போகிறான், உனக்கு ஏதோ கொண்டு வர போகிறான், உனக்கு ஏதோ சம்பாதிச்சு வர போகிறான். 2 பொய்யாவது உண்மையானு தெரியல. ஆனால் 2 சமூக வகையாகவும் காதலுக்கு அகமாகவும் பொருள் வகைகளை தேடுறப்போது புறமாகவும் ஒரே பாடல்களையே அகத்திற்குள்ளேயே வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். புறத்தில் போய் அவன் எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு தான் போகிறான். எதுக்கு பொருள் தேடுறான்னா மற்ற சகல. அப்போ நம்ம தோழி கேட்டாங்க பாலசுந்தரி, இவங்களை தவிர வேறு யாருமே அங்கே இல்லையா அப்படின்னு. அந்த இடத்துல இருக்காங்க, ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய குழாமே இருக்குது. அது எல்லாமே வேலை பிரிவினர் இருக்காங்க, தொழில் பிரிவினர் இருக்கிறாங்க, தட்டா கம்மன் எல்லா சமூக இயல் உற்பத்தி உறவுகளும் இருக்குது. இந்த உற்பத்தி உறவுகள் ஏன் காதல் மட்டும் ஏன் துடியை மேலே வச்சுன்னா, ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு ட்ராமா, அது ஒரு அற்புதமான ஒரு கூத்துலேருந்து தான் வந்திருக்கணும், கூத்து மரபுலேருந்து தான் வந்திருக்கணும். இந்த கூத்து மரபுல வந்து அந்த ட்ராமாவை வந்து மொழியாக மாற்றி மிகச்சிறப்பமான அகப்பாடலாகவும் புறப்பாடலாகவும் அதை கொடுத்துருக்காங்க. போர்கள்லாம் கூட வரலாறு தேவைப்படுது, அகத்துக்கு வரலாறு தேவையில்லை. சந்தித்தாலே வரலாறு தான், ஆணும் பெண்ணும் சந்தித்தாலே வரலாறு தான். அவங்க 2 பேருக்குள்ளே என்ன அது இதில் நெஞ்சோடு கிளத்தல், இதில் வரக்கூடிய அந்த பிரிதல், நோய் காடுதல், பசலை காடுதல் 200க்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அந்த பிரிதலில் பிரிவாற்று அமையில் இவ்வளவு விஷயங்களை வச்சு ஒரு சின்ன சென்சேஷனாக அவ்வளோ விஷயங்களை அந்த நீ வரலைன்னா மட நெஞ்சு அவன் வரலைன்னா அவன் கிடக்கிறான் அப்படின்ற வர்ற வரைக்கும் அவனை திட்டுற வந்த பிறகு அவன்கிட்ட போய் மயங்கி விழுகிறியே, உனக்கு அறிவு இருக்கா, நெஞ்சே மட நெஞ்சேன்னு தானே பார்த்து கேட்டுக்கிற மாதிரி சங்கலிங்கள் படிக்க அதில் ஒரு சோராசியம் தோப்பா சொல்லுவார், எல்லாம் போல சேர்ந்துலாம் நீ சொல்லாத. ஆனால் இந்த அழகு இந்த ரசனையும் உலகத்தில் எந்த மொழியிலுமே கிடையாது. இவ்வளோ அழகாக வந்து இதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். சொல்லி 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 ரசிக்கக்கூடிய அளவில் சங்க இலக்கியங்கள் இப்போ அகத்திணை பாடல்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அதை வந்து இன்றைக்கி சக்தி ஜோதி அவர்கள் வந்து இந்த பாடலில் இந்த ஒரு 10 பக்கம் படித்து அதை முடிச்சிடறேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு ஓரலாக பார்த்ததில்லை, ஒரு மாடலாக பார்த்ததில்லை. ஏறக்குறைய ஆண் பிரதி பெண் பிரதி ஏற்கனவே ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஆண் பிரதி தொடராக எழுதினாங்க. சங்க சித்திரங்கள் ஒரு புத்தகம் வந்தது, அதுக்கு முன்னாடி அதையும் நான் படிச்சிருக்கேன். எனக்கு தோழி வேறு. நாங்கள் சங்க இலக்கியங்கிறத நம்ம ஐயா சொன்ன மாதிரி, கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்களை நவீன கவிஞர்கள் படிப்பதில்லை, சங்க இலக்கியங்கள் தேவையில்லை எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட முடியாது. காரணம்னா தோப்பா சொல்லுவார், ஒரு மரத்தில் பறவை அமர்ந்தது அப்படி சொல்லக்கூடாது பேர். இந்த கவிதையில் ஒரு மரத்தில் பறவை வந்து அமர்ந்தது அப்படி சொல்லக்கூடாது. என்ன மரம்னு சொல்லணும், என்ன பறவைன்னு சொல்லணும். அவன் தான் அறிவாளி. மரத்தில் பறவை வந்து நம்ம ஒட்டத்தட்டு குட்டையில் விழுந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு பன்னீர் மரத்தில் ஒரு பச்சை கிளி வந்து அமர்ந்ததுன்னு சொல்லுவேன். ஏன் உனக்கு பச்சை கிளி தெரியாதா, பன்னீர் மரம் தெரியாதா, அது என்ன மரம்னு சொல்ல மாட்டியா, இப்படிலாம் அந்த காயினேஜ் பொருள் நடக்குது. அது சங்க இலக்கியத்தில் படித்தா வருன்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் நவீன கவிதைகளுக்கு என்ன இருக்குது, நவீன கவிதை ஏன் சாரம், நவீனங்களுடைய சாரங்கள் எங்கே இருக்குன்னா, நவீன கவிதைகள் தத்துவார்த்த நிலையை நோக்கி தாண்டி இருப்பு நிலையை நோக்கியும் இருத்தலியல் விதிகளை நோக்கி நகரும். அது அலைகள் வர்ணனைகள் இதெல்லாம் முடிவு வந்து எங்கே ஏதோ ஒரு இடத்துல அந்த நவீன கவிதை தோணுது. நவீன கவிதைக்கு அலைகள் தான் அடிப்படையாக இருந்தது கூட நவீன கவிதையினுடைய கேள்வி நடைமுறை அன்றைய நிலைமை காண்டமரி ஐயா சொன்ன மாதிரி சங்க இலக்கியம் அன்னைக்கு காண்டமரியாக இருந்துக்கலாம். அன்னைக்கு காண்டமரி, இன்னைக்கு காண்டமரியாக நவீன இலக்கியத்தை தவிர நீங்கள் காண்டமரி பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், உற்பத்தி உறவுகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ மொழி வளம் வேணும்னா சங்க இலக்கியம் கட்டாயம் படித்தாங்க. அந்த வேலை சக்திஜியோடைய இந்த நூல் நான் சரியாக 100 வாசித்து அவங்களுக்கு எழுதுவேன்னு நினைக்கிறேன். இந்த நூலில் இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப நுட்பமான இடங்களாக அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறத ஒரு சாயலில் ஒரு 1 2 3 ஒரு 6 பக்கம் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆணாதிக்கம் என்கிற அந்த தலைப்பு சாதகமாக தான் அவங்க எழுதியிருக்காங்க. எப்படி ஆணாதிக்கம் இல்லை, ரொம்ப நுண்ணியமாக தந்திரமாக பெண்களை என்னென்ன வகையில் அழகியல் படுத்தி, என்னென்ன வகையில் அவங்களை ஏமாற்றி, என்னென்ன வகையில் அவளை வர்ணித்து, என்னென்ன வகையில் அவளோட இருந்து உறவுகள் எடுத்து அவளை சுரண்டி இருக்குங்கிற வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஒரு சுரண்டலாகவும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் உடல் மீதான சங்க இலக்கியங்களிலே மறைமுகமான
உள்பொருளுக்குள்ள மறைபொருளுக்குள்ள சுரண்டை நடந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதுதான் பேதைங்கிறான், மட நெஞ்சங்கிறான், பெரும்பைங்கிறான். அவ்வளோதான் பேதையும் தான் வச்சுருந்தான். ஆணுக்கு அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆணுக்கு விடலையும்பாங்க. ஆனால் அவ்வளோ பேதையும்பாங்க. சொல்ல பேர் வைக்கிறப்பே அந்த முட்டாள்தனத்தோட தான் பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்க நிலைமையில் இந்த நூல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வுக்கு, குறிப்பாக ஒரு இளநிலை முதுநிலை மாணவர்களுக்கு எப்படி வந்து பிறதைய ஆணாதிக்காமல் சங்க இலக்கியங்கள்லேருந்து எப்படி எடுகோள்களோ எடுத்து பார்த்து பயன்படுத்திக்கலாங்கிற முறையில் இந்த நூல் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி கொண்டு வருகிறேன். நன்றி அண்ணன் நவீன கவி ஆளுமை யோனிகா ஸ்ரீராம் அவர்களே. அவர்களுக்கு பொன்னாடை கொடுப்பதற்காக அண்ணன் செல்மா பிரியதர்சன் அவர்களையும் நினைவு பரிசு வழங்குவதற்காக ஃபாதர் சார்லஸ் அவர்களை அன்போடு, ஆல்பர்ட் அவர்களை அன்போடு. எனக்கா